டாக்டரு என் அம்மாக்கிட்ட வந்து, நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோங்க. ஆனால் உங்கள் புருஷனை என்னால் காப்பாற்ற முடியலை. இன்னும் 24 மணி நேரத்தில் அவர் இறந்துருவார். இப்போ நீங்கள் வேணால் அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என்னுடைய அம்மாவான ஆனந்தி எனக்கு ஃபோன் பண்ணி, ராஜு டாக்டர் இந்த மாதிரி சொன்னாருப்பா, உடனே ஆஸ்பத்திரிக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. மொத்த குடும்பமும் ஆஸ்பத்திரிக்கு போனோம். அப்போ என்னுடைய தங்கச்சி என் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டே அழுதுகிட்டு இருந்தா. அப்பாவுக்கு இப்போ 50 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ளேயே நம்மளை விட்டு போகிறாரே, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. என் அம்மா என்னுடைய ஃபோனை வாங்கி அவருடைய அம்மாவுக்கு, அதாவது பாட்டிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி, உடனே வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி என்னுடைய பாட்டியையும் கூப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே டாக்டர் அடையில் போயிருந்தோம். அப்போது டாக்டர் எங்ககிட்ட சொன்னாங்க, பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, சில நேரம் அவருக்கு நினைவு கூட வரலாம். அந்த நேரத்தில் நீங்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுங்க. அவரும் பேச முயற்சி செய்வார், ஆனால் அவரால் பேச முடியாது, முயற்சி பண்ணுவார். நீங்கள் பக்கத்திலே இருங்க, வேறு எங்கேயுமே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். பாட்டி அப்பாவை வீட்டுடைய நடு மையத்தில் படுக்க வச்சுருந்தாங்க. என்னுடைய வீடே அமைதியாச்சு. அம்மா மட்டுமே அப்பா பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு மூலையில் இருந்துகிட்டு இருந்தோம். அப்போ என்னுடைய இரண்டாவது தம்பியான சுரேஷ் வந்து டிவி ஆன் பண்ணி மெதுவாக அதை சவுண்டை குறைச்சி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ என்னுடைய பாட்டி என் அம்மாவை நச்சரிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி அல்பாயுஸ்லேயே சின்ன வயசுலேயே அவன் புருஷன் போகிறான்டி, ஏதாவது ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு, எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறதால அவருக்கு பிஎஃப் பணம் எவ்வளோடி வரும், பேங்க்கில் டெபாசிட் ஏதாவது போட்டு வச்சுருக்காரா, இன்சூரன்ஸ் அவர் இறந்துட்டார்னா எவ்வளோ வரும், அது போக பில்டிங் ஹவுஸ் லோனு கார் லோன் எல்லாம் அடைச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி என் அம்மாக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அம்மா அப்போ எங்களை பார்த்து, எல்லோருமே போய் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு மூத்தவனான நான் எல்லா காரியங்களையும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சமயத்தில் நான் அப்பாவையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு அப்பாவுடைய முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. அவர் என்னை கூப்பிட்றது போல் இருந்துச்சு. நான் அவர்கிட்ட போகும்போது என் அப்பா சித்தப்பா சித்தப்பா என்று அரைகுறையாக பேசுறது என் காதில் கேட்டுச்சு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எங்களோட பல வருஷங்களாக பேசாமல் இருந்த சித்தப்பாவை அப்பா தேர்றாரு போல் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டு உடனே சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லி, உடனே வாங்க சித்தப்பா, அப்பாவுக்கு இன்னும் 24 மணி நேரம் தான் டாக்டர் கெடு கொடுத்துருக்காரு, அதனால் அவர் கடைசியாக அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டு அதிர்ச்சியான சித்தப்பா உடனடியாக தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். சித்தப்பாவை பார்த்ததுமே அப்பா அடையாளம் கண்டுக்கிட்டார். தான் தம்பியை பார்த்ததுமே, அதாவது சித்தப்பாவை பார்த்ததுமே கையை கூப்பி அவர்கிட்ட ஏதோ மன்னிப்பு கேட்குற மாதிரி கை கூப்பினார். உனக்கு நான் கொடுக்க வேண்டியதை உன் அண்ணிகிட்ட கொடுத்து வச்சுருக்கேன்பா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுக்கு தடுமாறினார். வேண்டாண்ணா, நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன், நீங்கள் நல்லா ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி என் சித்தப்பா வந்து என் அப்பா கிட்ட பார்த்து பேசிகிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் என் அப்பாவுடைய கண்கள் ஓரமாக நீர் கசிந்தது. அவருக்கு தன்னுடைய தம்பியை பார்த்ததும், தம்பி எல்லாத்தையும் மறந்துட்டான், என்னை மன்னிச்சிட்டான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் அவருக்குள்ள ஒரு திருப்தியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அவர் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தார். சித்தப்பா என் தம்பிக்கிட்டலாம் போய் கொஞ்சம் ஆறுதலாக பேசிக்கிட்டு இருந்தார். அவருக்கும் ஒரு திருப்தி இருந்தது. அது மட்டும் இல்லை, சித்தி வந்து என் அம்மா கையை பிடிச்சி அவங்களும் ஆறுதலாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது பாட்டி என்கிட்ட வந்து கிசுதான், டேய் உங்கள் அப்பா இருக்கிறது எல்லாத்தையுமே அவள் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் தூக்கி கொடுத்துருவார் போல தெரியுதே, சொத்தை பிரிக்கும்போது உங்கள் அப்பா கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான், அவர் தான்டா தான் தம்பியை படிக்க வச்சார் அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. நான் என் பாட்டியை பார்த்து மறைச்சேன். அங்கேருந்து உடனே பாட்டி நகர்ந்து போயிட்டாங்க. ஏண்டியம்மா, உங்கள் அப்பா உனக்கு நகை ஏதாவது சேர்த்து வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி என் தங்கையை காவியாவை போய் நச்சரிக்க ஆரம்பித்தார். இந்த காலத்தில் 100 சவரன் போட்டால் தான் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் காலேஜ் படிக்கிற என் தம்பி, நான், தங்கை எல்லாரும் அம்மா பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ அம்மா சொன்னாங்க, உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், உத்தமர், நாணயஸ்தர், சித்தப்பா குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டோம்னு தினம் என்று சொல்லி வருத்தப்படுவார், அவரை போல ஒருத்தர் இனி என சொல்லி துக்கம் தொண்டை அடைக்க அழ முடியாமல் தவித்தார். அந்த சமயத்தில் மீண்டும் என்னுடைய அப்பாவுடைய குரல் கேட்டது. எல்லோரும் ஓடி போய் பக்கத்தில் போய் நின்னோம். அவர் ஏதோ சொல்ல வாயெடுத்தார். ஒவ்வொரு வார்த்தையாக தான் சொல்ல ஆரம்பித்தார். தம்பியும் தங்கியும் சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா என்று சொன்னதுமே அவர் வசந்தி அத்தை என்று சொன்னார். எங்களுக்கு அவங்க வீடு தெரியும், நாங்கள் ஓடி போய் கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லிட்டு என்னுடைய தம்பியும் தங்கையும் ஓடி போய் என் அத்தையை கூப்பிட போனாங்க. பாட்டி உடனே அம்மா கிட்ட, அவள் தான் ஓடுகாலியாச்சே, அவளை எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி என் அம்மா கிட்ட வந்து கடிச்சிக்கிட்டாங்க. 15 வருஷம் கழித்து அத்தை, மாமா, 2 குழந்தைங்க எல்லாருமே என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அப்பாவை பார்த்ததும் அத்தை அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறி அழுதாங்க. அப்பா மெதுவாக என்னுடைய அத்தையோடைய தலையை தொட்டார்.
மாமா அருகில் வந்து நின்னார். குழந்தைகளை தொட்டும் பார்த்தாரு. பின்பு ஒரு பக்கமாக சாய்ந்து பேச முடியாமல் தவிச்சார். எல்லோருக்கும் அழுகலையாக வந்துச்சு. அத்தை கழுத்துலையும் கையிலையும் பார்த்தாரு. எல்லாமே கவரிங் நகை தான். அதை பார்த்து என் அப்பா ரொம்ப அழ ஆரம்பித்தார். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் சிந்தியது. ஏதோ சொல்ல முயற்சிக்க அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் எப்பவும் சொல்லுவீங்களேங்க, தங்கைக்கு 20 பவுன் போட்டு அவளை நல்லா வாழ வைக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னோடனே அப்பா பேச முடியாமல் தலையாட்டினார். நாங்கள் சித்தப்பா குடும்பம், அத்தை குடும்பம் எல்லோருமே ஒன்றாக அவர் முன்பு தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். இதெல்லாத்தையும் பார்த்த அப்பா கொஞ்சம் லைட்டாக சிரித்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய கையை தூக்கி சிரமப்பட்டு தூக்கி எங்கள் எல்லாத்தையுமே ஆசீர்வாதமும் பண்ணார். ஓடிப்போன அத்தையை அழைச்சிட்டு வந்து அவருக்கு 20 பவுன் நகையை கொடுத்ததுமே பாட்டி எங்களை அழைச்சி, உங்கள் அப்பா இப்படியே எல்லாத்தையும் தானம் பண்ணிடுவாடு போல தெரியுதே என்று சொல்ல அம்மா பாட்டியை மறைச்சாங்க. உடனே பாட்டி அம்மா கிட்ட, அவரை பற்றி எனக்கு தெரியுமா, அவர் வாழ்நாள் எல்லாம் எதுக்கு வருத்தினாரோ அதை தான் தன்னுடைய கடைசி ஆசையாக தன்னுடைய கடைசி மூச்சில் அதை நிறைவேற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லி என் அம்மா என் பாட்டியை அதட்டினாங்க. மீண்டும் அப்பாவை நான் பார்த்தோம். அப்போ ஒரு அமைதி தெரிஞ்சுது. எனக்கு என்னமோ அப்பாவுடைய முகத்தில் ஒரு திருப்தி தெரிவது போல இருந்துச்சு. இந்த 24 மணி நேரம் இன்னும் வெகு நேரமாக கழிந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு யுகமாகவே இருந்துச்சு. நாங்கள் மெதுவாக கண்ணை இறந்து தொடங்கினோம். அம்மாவும் பாட்டியும் மட்டும்தான் அப்பாவோட பக்கத்தில் இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருந்தார். அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் குளுக்கோஸ் தண்ணியும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது பாட்டியோட அம்மா சொன்னாங்க, இந்த சின்ன வயசில் அவர் போகிறாராம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கிட்டோன்னு நினச்சி என் அம்மா கொஞ்சம் ரொம்ப அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் தூங்கியதை அறிந்து கொஞ்சம் சத்தமாகவே அம்மா அழுதாங்க. கடைசி காலத்தில் பிராச்சித்தம் தேடும் அப்பாவை பார்க்கும்போது எனக்கு ஒரு தெய்வமாகவே காட்சியளித்தார். திடீர்னு அப்பா புரண்டு புரண்டு படுப்பதும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குவதுமாக இருந்தது. தன்னுடைய கணவரை கண்டு என்னுடைய அம்மா பயந்து போயிட்டாங்க. தன் தாயை அழைச்சாங்க, அதாவது பாட்டியை அழைச்சாங்க. தன் கணவரின் வாயிலிருந்து ஏதோ வார்த்தை தெரிவதாக துடித்தது. அப்பா கொஞ்சம் சிரிக்க ஆரம்பித்தார். வயிற்றை தடவி தடவி காட்டினார். நாங்கள் எல்லாருமே அப்போது முழிச்சிட்டோம். அப்பா ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே புரியாமல் தவிச்சோம். அப்போ என் தங்கை தான் அப்பா கிட்ட போய், என்னன்னு சொல்லுங்கப்பா என அழுது கொண்டே கேட்டுக்கிட்டு இருந்தா. அம்மாவும், ஏங்க சொல்லுங்கள், என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அம்மாவும் கேட்டாங்க. நான் உங்கள் பொண்டாட்டி ஆனந்திங்க, பக்கத்தில் தாங்க இருக்கேன், சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது அப்பா கொஞ்சம் சிரித்தபடியே எங்களுக்கு தெரிந்தார். வாயை திறந்து ஏதோ சொல்லவும் முயற்சித்தார். ஆனால் அவரால் பேச முடியல. பாட்டி பால் கிண்ணத்துடன் நெருங்கி வந்தாங்க. அம்மாவுக்கும் எனக்கும் விபரீதம் புரிந்தது. தம்பி அவரை தலையை வருடி கொண்டிருந்தான். மீண்டும் ஏதோ நினைத்து அப்பா சிரிப்பது போல சிரித்து கொண்டே வாயிலிருந்து வார்த்தை ஒன்று வெளியே வந்தது. மிக தெளிவாக கனகா என்று அந்த வார்த்தை, அதாவது அந்த பெயரை மட்டும் அவர் சொன்னார். அதோட அவருடைய சத்தம் நின்றுவிட்டது. ஒரே மயான அமைதி. இப்பொழுது ஒருவருக்கொருவர் யார் அது கனகா என்ற கேள்வியுடன் அப்பாவை நாங்கள் நெருங்கினோம். பாட்டி தைரியமாக அருகில் சென்று அப்பாவை உலுக்கி பார்த்தாள். அவர் இறந்தே விட்டார். கனகா யாரு, யாருக்காவது தெரியுமா என்று எங்கள் எல்லோரையும் பார்த்து பாட்டி கேட்டாள். நாங்கள் எல்லோருமே தெரியாது என்று கோரஸாகவே சொன்னோம். அம்மா மௌனத்தை கலைத்து அழ ஆரம்பித்தார். தங்கை அப்பாவின் கையை பிடித்து கதறினாள். தம்பியும் ஒரு மூலையில் நின்று அழுது கொண்டிருந்தான். ஆனால் பாட்டியோ பரபரப்புடன் இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தாள். பாட்டி எங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டாள். கனகா என்ற பெயர் உங்கள் அப்பா எப்போவாவது சொல்லியிருக்காரா என்று பாட்டி கேட்டார். நாங்கள் எல்லோரும் தெரியாது என்றோம். உடனே பாட்டி அம்மாவிடம் கேட்ட கேள்விகள் எல்லோரையும் வருத்தெடுத்தது. அடியே ஆனந்தி, கனகா உன் புருஷனுக்கு என்ன வேணும்? தெரியலம்மா என அம்மாவின் வார்த்தையை மென்று முழுங்கினார். விடவில்லை பாட்டி. வீடு உன் பேரில் தானடி இருக்குது. டெபாசிட்டு வாரிசு யார் பேரில் போட்டிருக்காரு? கனகாங்கிற பேரில் எதுவும் டெபாசிட் பண்ணியிருக்காரா? ஏதேனும் சொத்து கனகாவிற்கு பேரில் இருக்குதான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பாட்டி கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா என்று தன்னுடைய அம்மாவை அதட்டலாக சொல்லி எங்களை பார்த்து, அப்பா கனகான்னு தான் சொன்னாராப்பா, நல்லா கவனிச்சிங்களா என்று கேட்டால் உடனே என் தங்கை, ஆமாம்மா, அப்பா தெளிவாக கனகான்னு தாம்மா சொன்னார் அப்படின்னு சொல்லி என் தங்கை சொன்னாள். உடனே பாட்டி ஏதோ சொல்ல வாயெடுக்க, அம்மா நீங்கள் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கீங்களா என கொஞ்சம் கோபமான பார்வையில் பார்த்தாள் என்னுடைய அம்மா. ஆமாண்டி, இப்போ சொல்லுவேன். எப்போவோ ஓடிப்போன தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. தம்பியிடம் மன்னிப்பும் கேட்டுட்டாரு. அதுபோல தான் எங்கோ இருக்கிற கனகா வரப்போகிறா, எனக்கு இதில் பங்கு கொடு
அதில் பங்கு கொடுன்னு உங்களை நடுத்தொருவில் விடப்போறா. ஏதோ வயசானவ சொல்கிறேன் என்று பாட்டி சொல்ல எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த காலத்து ஆம்பளைங்களை நம்ப முடியாதிரி என்று அம்மாவை ஓரக்கண்ணால் பார்த்து முறைத்தாள். தங்கையோ ரொம்ப பயந்து போய், அம்மா யாராவது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நம்மளை நடுத்தரில் விட்டுருவாங்களாம்மா என்று தங்கை பயந்து கேட்க, பாட்டியோ பாரு இவ இப்போவே பயப்படுறா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி யாரேனும் வந்தால் நான் பார்த்துக்கிறேன், எல்லோரும் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் தைரியத்தை சொன்னேன். அந்த சமயத்தில் பாட்டி என் தம்பியை கூட்டிகிட்டு போய் பீரோவை திறந்து நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. அம்மா தலையில் கையை வைத்து அழுதுகிட்டே இருந்தா. அப்பா இருந்த துக்கத்தை விட அந்த கனகா யார் என்ற பிரச்சனை தான் எங்களுக்கு இப்போது ரொம்பவே உறுத்து கொண்டிருந்துச்சு. அப்பாவை நான் பார்த்தேன். என் மனதுக்குள்ளே, ஐயோ அப்பா கொஞ்ச நேரம் உயிர் பிழைத்திருந்து இந்த புதிருக்கு விடை சொல்லாமல் போயிட்டீங்களே அப்பா எனவும் நான் அழுதேன். எனக்கோ கொஞ்சம் பயம் தொற்றி கொண்டது. எல்லோருமே வரவும் தொடங்கினார்கள். அப்பாவுடன் வேலை பார்த்தவர்கள் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்களையும் ரெடி பண்ணினார்கள். சுற்றுமுற்றும் 20 மைல் தொலைவுக்கு ஒட்டுங்கடா என ஒருத்தர் உத்தரவும் போட்டார். அப்பா மூளையில் சாத்தி வைக்கப்பட்டார். பாட்டி என்னை தேடி வந்தார். டேய் ராஜு, உங்கள் அப்பா கனகான பெயர் சொல்லும்போது வயிற்றை தடவி காட்டினாரே, நீ பெரிய பையனாச்சே, உனக்கு புரியாதது இல்லை. வேறு ஒரு தொடர்பு உங்கள் அப்பாவுக்கு இருக்கணும். ஏன் இப்போ வயிற்றை பிள்ளைக்காரியாக கூட இருக்கலாம், அதாவது அந்த பொண்ணு இப்போ கர்ப்பமாக கூட இருக்கலாம். என் மனசு பாட்டி சொல்கிறது உண்மையாக இருக்கக்கூடாது என தவித்தது. அம்மா சோகமாக குழப்பம் கலந்து காணப்பட்டார். பாட்டி போர்பவர்கள் அனைவரையுமே ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே இருந்தார். அவர்கள் பேசுவதையும் காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருந்தார். எல்லோரும் அப்பாவை வானளவுக்கு புகழ்ந்துதான் பேசிவிட்டு அனுதாபம் தெரிவித்தனர். பெரிய அதிகாரிகள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர் என அனைவருமே அப்பா எங்களுக்கு ஒரு உதாரணமாக இருப்பார், அவர் எதிலுமே ஒழுக்கமாக இருப்பார் அப்படின்னு, அவர் ஒழுக்கம்தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லோருமே அவரை பாராட்டினாங்க. மிகவும் கண்டிப்பானவர், எந்த விஷயத்தையும் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார் என புகழ்ந்தார்கள். இப்படி அப்பாவுக்கு புகழாரம் தான் சூட்டினார்கள். அதே போல் பெண் ஊழியர்களும் வந்து அம்மாவுக்கு ஆறுதலாக கைப்பிடித்து கொண்டு, சார் எங்களுக்கெல்லாம் ஒரு உடன்பிறவா சகோதரர் போல தான் இருந்தார் என கண் கலங்கினாங்க. அம்மா கொஞ்சம் குழப்பத்திலிருந்து மீண்டு எங்கள் மூவரையும் அழைத்து கொண்டு கட்டி அழைத்து அழுதார்கள். எல்லாம் முடிந்தது. அப்பா இருந்த இடத்தில் இப்போது ஒரு அகல் விளக்கு தான் எரிந்து கொண்டிருக்கிறது. அம்மா இப்போது பெருங்குரலில் அழுதார். தங்கையும் இப்பொழுது மிகவும் சத்தமாக அழுது கொண்டிருந்தாள். பாட்டியை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு அந்த கனகா என்ற வார்த்தையே காதில் கேட்டது. பாட்டி விற்றென்று எழுந்தாள். கூந்தலையெல்லாம் அள்ளி முடித்தாள். கவலைப்படாதீங்கடா, எத்தனை கனகா வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்று சவால் விட்டார். அம்மாவுக்கு கூட அதில் கொஞ்சம் தைரியம் கொடுத்திருக்கும் தான் இப்போல எனக்கு அது தோன்றியது. நாங்கள் எல்லோரும் மெதுவாக கண்ணயர்ந்தோம். 3ஆம் நாள் காரியம் முடிந்து அனைவருமே கலைந்து சென்று விட்டனர். வீட்டில் ஒரு அமைதி. அப்போது 2 கிராமத்து பெண்மணிகள் எங்கள் வீட்டுக்குள் நுழைந்தனர். அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர். என்னுடைய பெயர் காமாட்சி, இவருடைய பெயர் கனகா என்று சொன்னவுடனே அனைவரும் முகத்திலும் ஒரு பீதி. கனகா என்ற பெண்மணி பேச ஆரம்பித்தாள். நாங்கள் குமாரோட கூட ஊர் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலில் ஒன்றாக படித்தோம். நாங்கள் அவனை பார்த்து 30 வருஷம் இருக்கும் என்று சொல்லி படிக்கும்போது தங்களுக்குள் நடந்த வேடிக்கைகளையும் நகைச்சுவைகளையும் எங்களிடம் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லி கண் கலங்கினார். நாங்கள் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது கருவாட்டு குழம்புக்கு ஆசைப்பட்டு என் தூக்குச்சீட்டை திருடி சோற்றை சாப்பிட்டு வயிற்றுக்கு ஒத்துக்காமல் பாத்ரூமுக்கும் கிளாஸுமுக்கும் வயிற்றை பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தானே, எப்போ பார்த்தாலும் இதை சொல்லியே அவனை நாங்கள் கிண்டல் பண்ணுவோம். ஹே என்னடி, இன்னுமா இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சிருக்க கனகா என்றால் அவருடைய தோழி. இதை சொல்லி கண் கலங்கியபடியே என் அப்பாவின் ஃபோட்டோவுக்கு முன் எழுந்த அந்த விளக்கை தொட்டு வணங்கினாள். இப்படி அல்பாயுசில் போயிட்டானே என்று வருத்தப்பட்டு வெளியே சென்று விட்டார். இப்போதுதான் எல்லோருக்கும் அப்பா தன்னுடைய பள்ளி படிப்பு சந்தோஷங்களை எல்லாம் ஞாபகம் வைத்து கொண்டு அதை அசை போட்டபடியே நிம்மதியான மரணத்தை அடைந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு புரிந்தது. எல்லோரும் குற்ற உணர்ச்சியுடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டோம். பாட்டி எல்லோரையுமே குழப்பிக்கொண்டு அப்பாவை பற்றி அவதூறு பேசிய போதும் அம்மா தன்னுடைய கணவர் மீது அபார நம்பிக்கை வைத்தது அவர்களின் சிறந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு சான்று என்றே அவரை நான் பார்த்து பெருமிதம் கொண்டேன். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.